இந்த மூணு விஷயத்தை நீங்க கண்டிப்பா டாய்லெட்ல செய்யவே கூடாது. மீறி செஞ்சா அது உங்க உடலுக்கு தேவையில்லாத வியாதிகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். அந்த மூணு விஷயங்களை ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல மூணாவது விஷயம், 2022ல நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணி அதிவேகமா சுழன்று அடிக்கும். எவ்வளவு வேகம்னு கேட்டா கிட்டத்தட்ட 2 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல சுழன்று அடிக்குமா. இவ்வளவு வேகத்துல அந்த வாட்டர் ஜெட் பாயறதால அதுல இருந்து நுண்ணிய நீர்த்துளிகள் 1.5 மீட்டர் உயரத்துக்கும் அதிகமா கூட வெளியில தெரிக்குமா. இப்படி வெளியில வர நீர்த்துளிகள் காத்துல கலக்கும். அளவுல பெருசா உள்ள நீர்த்துளிகள் கீழே சீக்கிரமே செட்டில் ஆயிரும். ஆனா 5 மைக்ரோமீட்டர் அளவுக்கும் கம்மியான சைஸ்ல உள்ள நீர்த்துளிகள் காத்துல அப்படியே தான் இருக்குமா. இப்படி காத்துல இருக்கிற அந்த நுண்ணிய நீர்த்துளிகள்ல மலத்துல இருக்கிற நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் அதுல இருக்கலாமா. இது நம்மளுடைய மூக்குக்குள்ள, வாய்க்குள்ள எல்லாம் போகும்போது நம்ம உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த மாதிரி காத்துல கலக்கிற நுண்ணிய நீர்த்துளி படலத்தை பயோ ஏரோசால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயோ ஏரோசாலோட கான்சென்ட்ரேஷன் காத்துல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது, என்ன மாதிரியா அந்த டாய்லெட்டை டிசைன் பண்ணிருக்காங்க, அந்த டாய்லெட் ரூம்க்குள்ள வென்டிலேஷன் அதாவது காற்றோட்டம் எப்படி இருக்கு, வாட்டர் சப்ளையோட பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை பொறுத்து இருக்கு. இதுல இருந்து வர பிரச்சனையை தவிர்க்க நீங்க என்ன பண்ணலாம்னா, டாய்லெட்ல இருக்கிற லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணலாம். அதுவும் குறிப்பா நீங்க பப்ளிக் டாய்லெட்ஸ் பயன்படுத்தும் போது ஹைஜீனிக்கா பாதுகாப்பா பயன்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் நோய் தொற்றை தவிர்க்கலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம், நிறைய பேர் டாய்லெட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பிரஷ் போன்ற பொருட்கள் எல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அதையே தினமும் எடுத்து பயன்படுத்தவும் செய்வாங்க. அதுவும் வீட்ல அட்டாச்டு பாத்ரூமா இருந்தா டூத் பிரஷ் எல்லாம் பெரும்பாலும் பாத்ரூம்ல வைக்கிற பழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்கு. இப்ப ரீசெண்டா 2024ல ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம முதல் பாயிண்ட்ல சொன்னோம்ல ஏற்கனவே, டாய்லெட் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் டாய்லெட் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணாலும் சில கிருமிகள் எஸ்கேப் ஆகி காத்துல பரவதான் செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டாய்லெட் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்றதுனால பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. இப்போவும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்றதை தான் பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா ஓபன் பண்ணி இருக்கும் போது ஃப்ளஷ் பண்றதை விட க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்றப்ப வர நீர்த்துளிகள் கம்மியா தான் இருக்கும். ஆனா இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஓபன்லயோ இல்ல க்ளோஸ்லயோ நம்ம எப்படி ஃப்ளஷ் பண்ணும்போதும் சில கிருமிகள் வெளியில வந்து காத்துல கலக்க தான் செய்யுது. அப்படிங்கறதுனால நீங்க அன்றாடம் பயன்படுத்துற டூத் பிரஷ் போன்ற பொருட்களை எல்லாம் டாய்லெட் பக்கத்துல வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல கிருமிகள் பட்டு அதை நீங்க பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு தொற்று நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட்னு இல்லாம நம்ம இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போதும் நம்ம அதுல மேனுவலா தண்ணி ஊத்தும் போது அதுல இருந்தும் நீர்த்துளிகள் தெரிச்சு பாக்டீரியா வரலாம். அப்படிங்கறதுனால வெஸ்டர்ன் டாய்லெட்டோ இந்தியன் டாய்லெட்டோ எந்த டாய்லெட்டா இருந்தாலும் அதுக்கு பக்கத்துல டூத் பிரஷ் எல்லாம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்து ஒன்னாவது விஷயம் என்னன்னா, டாய்லெட்குள்ள நியூஸ் பேப்பர், ஸ்மார்ட் போன், புக் இதெல்லாம் எடுத்துட்டு போறது. அப்படி எடுத்துட்டு போறவங்க அதனால வர முக்கியமான 2 பாதிப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதலாவது, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 80% இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அதாவது தொற்று நோய்கள் கைகள் மூலமா தான் பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மொபைல் போன்களை பத்தி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு 2000 தடவைக்கு மேல அவன் தன்னுடைய போனை தொடுறான்னு சொல்லுது. இன்னும் சில ஆய்வுகள் சொல்ற விஷயம் என்னன்னா, அதிகமான கிருமிகள் வாழ்ற இடமா மொபைல் போன் இருக்குது அப்படிங்கிறது தான். டாய்லெட் சீட்டை விடவும் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமான பாக்டீரியா மொபைல் ஸ்கிரீன்ல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம மேல சொன்ன 3 விஷயங்களையும் ஒன்றிணைச்சு பாருங்க. ஆல்ரெடி மொபைல் போனுங்கிறது ஒரு கிருமிகளோட இருப்பிடமா தான் இருக்கு. அதனால நோய் தொற்றுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுல அந்த ஸ்மார்ட் போனை நீங்க டாய்லெட்டுக்குள்ள வேற வச்சு யூஸ் பண்ணா இன்னும் நிலைமை மோசமாகும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க மொபைல் போனை பயன்படுத்துற உங்க குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிற உங்க வீட்டு பெரியவங்களையும் பாதிக்கலாம். இது முதல் பாதிப்பு. இரண்டாவது வர பாதிப்பு, நீங்க போனையோ நியூஸ் பேப்பரையோ புக்கையோ டாய்லெட்ல யூஸ் பண்றதுனால நேரடியா வர பாதிப்பு இல்ல, மறைமுகமா வர பாதிப்பு. அதாவது நார்மலா ஒரு மனுஷன் 2 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் தான் டாய்லெட் போயிட்டு வர எடுத்துக்கணும். அப்படி உங்களுக்கு பவுல் மூவ்மெண்ட் இல்ல, வரல அப்படின்னா ரொம்ப முக்கியமா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க நார்மலா டாய்லெட் போயிட்டு வர பட்சத்துல பெரும்பாலும் அந்த டைம்குள்ளே சீக்கிரமா வந்துருவீங்க. ஆனா நீங்க ஸ்மார்ட் போனை நோண்டிக்கிட்டே போகும்போது உங்க கவனம் முழுக்க அதுல தான் இருக்கும். இதனால நீண்ட நேரம் நீங்க டாய்லெட்லயே உட்கார்ந்திருக்க சூழ்நிலை ஏற்படுது. இப்படி நீண்ட நேரம் நீங்க டாய்லெட்ல உட்கார்ந்திருக்கிறதுனால ஆசன வாய் பகுதியில அழுத்தம் ஏற்பட்டு மூல நோய் கூட வரதுக்கான அபாயம் இருக்கு. அதனால இந்த 3 விஷயங்களை டாய்லெட்ல செய்யறதை அவாய்ட் பண்ணுங்க.